இப்போ எனக்கு வந்து சிறுநீரக பாதையில் வந்து யூரின் வெளிப்படும் பொழுது ரொம்ப எரிச்சலோட சில நேரங்களில் வெள்ளையும் சேர்ந்து வெளிப்படுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா, வெண்பூசணியோடைய சாறை வந்து காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கலாம். மோர் கலந்து உப்பு போட்டு கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்து நம்ம வந்து வெண்பூசணி சாறை எடுக்கும் பொழுது நம்ம உடலும் குளிர்ச்சி அடையும், சிறுநீரக பாதையில் வந்து குளிர்ச்சியும் ஏற்படும். அந்த நீர் போகும்பொழுது ஒரு சூடாக நீர் பிரியுது அப்படிங்கிற தன்மை வந்து இருக்காது. அதே மாதிரி இப்போ எனக்கு சிறுநீரக பாதையில் தொற்று அடிக்கடி வந்துடுது, ரிப்பீட்டட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குது, ரிப்பீட்டடாக நான் யூரின் கல்ச்சர் பார்க்குறேன், அதில் எப்பயுமே வந்து பஸ்ஸல்ஸ் இருக்குது, ஆர்பிசிஸ் இருக்குது, எபித்தீலியல் செல்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து என்னுடைய சிறுநீர் பாதை தொற்றை ரிப்பீட்டடாக காமிக்குது. நான் யூரின் கல்ச்சர் பார்க்கும் பொழுதும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பாக்டீரியா வந்து ரூல் அவுட் ஆகுது அப்படின்னு நிறைய பெண்கள் என்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் ஊற வச்சு நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டு கட் பண்ணி போட்டு ஊற வச்சு காலையில் அந்த குழகுழப்பான திரவத்தை எடுத்துக்கிட்டே வாங்களேன். இது உங்களுடைய சிறுநீர் பாதை தொற்றை வந்து குறைக்கக்கூடியதாக இருக்கும். இது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது கூட குறிப்பாக இந்த வெயில் காலத்தில் சிறுநீரக கற்கள் அடிக்கடி ஃபார்ம் ஆகிடும், சீக்கிரமாக யூரின் இன்ஃபெக்ஷன் வரும், யூரின் வந்து சரியாக வெளிப்படாது, ஏன்னா வேர்வை அதிகமாக இருக்கும் பொழுது. அதற்காக நீங்கள் இந்த வெயில் காலத்தில் தொடர்ச்சியாக வந்து வெள்ளரிக்காய் அடிக்கடி சேர்த்துக்கிட்டே வாங்க. அது உங்களுடைய சிறுநீரக ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த 5 குறிப்புகளையும் பயன்படுத்தி நீங்கள் வந்து சிறுநீர் பாதையில் என்னென்ன தொற்றுகள் இருந்தாலும் என்னென்ன சிரமங்கள் இருந்தாலும் அதை சமாளிச்சுக்க முடியும். ஆனால் ஒருவேளை நீங்கள் வந்து சுகாதாரம் அப்படிங்கிற பேரில் சிறுநீரை வந்து அடிக்கடி அடக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பல பக்க விளைவுகளை உருவாக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி புரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இனிமேல் இன்னையிலேருந்து எப்போ சிறுநீர் கழியணும் அப்படிங்கிற உணர்வு வந்தாலும் உடனே கழியறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசிக்கணும். அதை அடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தவறான செய்கை. அது உங்களுடைய உடலினுடைய ஆரோக்கியத்தை குறிப்பாக வாழ்நாள் முழுதும் சஃபர் ஆகக்கூடிய பல நோய்களை உருவாக்கலாம் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும்.